2 successive percentage ஓகேங்களா 2 successive percentage decrease of 25%. Each is what percentage less than 2 successive percentage increase of 25%. ஓகேங்களா இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா ஈஸியா ஷார்ட்டா எப்படி போறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா ஷார்ட்டா எப்படி போறதுன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னா இந்த क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் எவ்வளவு அப்படின்னா 25% அடுத்தடுத்து 25% கொடுக்குறேன் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சைடு அதே இத வாட் பர்சன்ட் லெஸ் தென் ஓகேங்களா 2 சக்சசிவ் பர்சன்ட் சாரி இங்க டிக்ரீஸ் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் 25% இன்க்ரீஸ் பண்ற அப்படி இன்க்ரீஸ் பண்ணனால எனக்கு அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது வாட் பர்சன்ட் லெஸ் தென் எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரியா சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய காஸ்ட் பிரைஸ் ஒரு சைடு வச்சுக்கிறேன் 4 இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிக்ரீஸ்னு வச்சுக்கிறேன் டிக்ரீஸ் எவ்வளவுப்பா 25% அதனால நான் என்ன போட்டுக்கிறேன் 3 போட்டுக்கிறேன் இன்க்ரீஸ் எவ்வளவுப்பா அதே 25% அப்ப என்ன போட்டுக்கலாம் 5 போட்டுக்கலாமா எஸ் நெக்ஸ்டும் அதே ப்ராசஸ் தான் பண்றேன் இங்க 4 3 இங்க 5 சோ அப்ப எனக்கு என்னப்பா இருக்கும் 16 இங்க 25 இங்க 9 ஓகேங்களா 16 25 9 சோ அப்ப இங்க 16 ல இருந்து 9 பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவுப்பா டிக்ரீஸ் ஆயிருக்கும் 7 டிக்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இங்க 16 அதாவது டிக்ரீஸ் ஆனது பாத்தீங்கன்னா 7 டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆனது பாத்தீங்கன்னா 9 இன்க்ரீஸ் ஆகுதா எதுல இருந்துப்பா 16 ல இருந்து இங்கேயும் எதுல இருந்துப்பா 16 ல இருந்து சரி அப்ப எனக்கு இன்க்ரீஸ்ல இருந்து டிக்ரீஸ் எவ்வளவு பர்சன்ட் லெஸ் ஆயிருக்கு 2 லெஸ் ஆயிருக்கா 2 லெஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2/16 டிவைடட் பை எதுல இருந்து லெஸ் ஆயிருக்கு 9/16 into 100 16 cancel we know that 9 வந்தா எதாலப்பா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 11 ஆல சோ அப்ப என்னப்பா ஆன்சர் 22.22%